சீமானா யாருன்னு தெரியுமா? தெரியாது எனக்குலாம். உள்ள ஓடிட்டியா? சீமானா யாருன்னு தெரியுமா? தெரியாது. என்ன கிண்டலா? புளியா வராதீங்க. சீமானா யாரு? சீமானா கட்சிக்காரரு. கட்சியில என்னவா இருக்காரு? டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப நண்டு பண்ற நீங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. சீமானா யார் சார்? சீமானா யார்? தெரியல சார். ஏய் ஐயா, ஏய் சாமி. சீமானா யாருன்னு தெரியுமா? சீமானா தெரியுமா? கட்சி பேர் தெரியுமா? பேர் தெரியாது. புலி பயம் அந்த சிம்பிள் ஒண்டி தெரியும். சீமானா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். படத்தில் நடி வரோம் அதான் தெரியும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. என்னோட வாட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டாங்க. சீமானா யாருன்னு தெரியுமா? ஏமா சீமான் சீமானா தெரியுமாமா உனக்கு? எனக்கு தெரியாது. சீமான் தெரியும். என்ன கட்சி? கட்சி பேர் என்னன்னு தெரியுமா? மக்கள் இயக்கம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காமிக்கிறேன். இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க. சீமன். என்னதுங்க? சீமன். முடியல. அவரை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவரை பத்தி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. அவர் இன்ஸ்டால மீம்ஸ்ல அவரோட அந்த வாய்ப்பில்லை ராஜா இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆளுங்க இருக்கும்போது எப்படி நான் உயிர் வாழ்றது? கொரோனா வேற ஒரு சைடு சாவடிக்குது, என்ன இந்த பைத்தியக்காரன் ஒரு சைடு சாவடிக்கிறானுங்க. இல்ல நமக்கு தளபதி ஆட்சி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்களேன். இவரதான் தமிழ்நாடே தெரியுமே, சீமான். இஸ் இட்? அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு மட்டும் சொல்லேன். சீமான். ஓகே, அவரை பத்தி தெரியுமா உனக்கு? வாய்ப்பில்லை ராஜா. யார் அவரு? யாரா? அவர் ஒரு கட்சி இதுல தான் இருக்காரு. அது சீமான் கட்சி, இந்த உழைவர் சம்திங் அந்த கட்சி தான். சொல்ல போனோம்னா ஒரு நிறைய மீம்ஸ்க்கெல்லாம் அவரோட இது யூஸ் ஆகும். என்ன சிரிப்பு ராஸ்கா? என்ன சின்ன பிள்ளைத்தனம்? சீமான்னா தெரியும். மற்றபடி என்னவா இருக்காரு? அவர் என்னவா இருக்காரு? அவருக்கு கம்யூனிஸ்ட்ல இதா இருக்காப்ல. அவர் கட்சி பேர் என்னன்னு தெரியுமா? சீமானா யாரு தெரியும்? தெரியும். அப்பாடா. அவர் யாரு என்னன்னு? அவர் என்னவா இருக்காரு? என்ன பண்றாரு? கட்சியின் பேர் தெரியுமா? கட்சி பேர் யாரு தெரியாது. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. ஏண்டா நாளைக்கு வருவேன்டா, நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்த சொல்லு. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த